ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்றால் நான் அவர்களிலிருந்து அழுகையின் சத்தத்தை கேட்பேன். அஸ்மஉ மின்ஹு ஸௌதன் ககல்யில் மிர்ஜல். பாத்திரத்திலே தண்ணீர் கொதிக்க வைக்கப்பட்டால் அது கொதிக்கும் பொழுது என்ன சப்தம் வருமோ அந்த சப்தம் ரசூலுல்லாஹின் நெஞ்சிலிருந்து கிளம்புவதை நான் கேட்பேன். அவர்களுடைய கண்ணிலிருந்து சிந்தக்கூடிய அந்த நீர்கள் அவர்களுடைய தாடியை நனைத்து அவர்களது நெஞ்சை நனைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். யாருடைய தொழுகை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை. சஹாபாக்களுடைய தொழுகை. அழுவார்கள், தொழுகையிலே அல்லாஹ்வை நினைத்து அழுவார்கள், சுஜூதிலே அழுவார்கள், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது அழுவார்கள். இத்தகைய தொழுகையாளிகளைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியாளர்கள் என்று சொல்கின்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். நம்பிக்கை கொண்ட அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுக்கு வெற்றி நிச்சயம், அவர்களுக்கு வெற்றி உறுதி. அந்த மூமின்கள் யார்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். யார் தங்களுடைய தொழுகையில் அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹுவிற்கு பணிந்தவர்களாக இருக்கின்றார்களோ. குஷூ என்று சொன்னால் உள்ளத்தால் பயப்படுவது, உள்ளத்தால் பணிவது, உள்ளத்தால் அஞ்சுவது. உள்ளம் ஒருவரின் மகத்துவத்தை நினைத்து, உள்ளம் ஒருவரின் கண்ணியத்தை நினைத்து அவருக்கு பணியும் போது, அவருக்கு பயப்படும் பொழுது அதனால் உள்ளத்துக்குள் உடலுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு நடுக்க தன்மை இருக்கிறது அல்லவா, இதற்குத்தான் குஷூ என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா நம்பிக்கையாளர்களுடைய தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களுக்கு வெற்றி உறுதி என்று சொல்லும் பொழுது என்ன தன்மையை குறிப்பிடுகின்றார்? قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. பயத்தோடு, நடுக்கத்தோடு, அச்சத்தோடு தொழக்கூடிய அந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இன்று நமக்கு வெற்றி தேவையா இல்லையா? அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? இந்த உலகத்திலே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் நிபந்தனை தொழுகையை பயத்தோடு நிறைவேற்றுங்கள். ஆனால் இன்று அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து விட்டு, தொழுகையை பாழ்படுத்தி விட்டு இன்று முஸ்லிம்கள் வெற்றியை தேடுகின்றார்கள். பல கோஷங்களை கொண்டு இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே இந்த மக்களின் மீது ஆட்சியை எதிர்பார்க்கிறார்கள், வெற்றியை எதிர்பார்க்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நிச்சயமாக முடியாது. எந்த வழியை கொண்டு இறை தூதர்கள் வெற்றியை பெற்றார்களோ அந்த வழியில்தான் இந்த உம்மத்து வெற்றியை பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே வசனத்தை சூரா அல் முஃமினூனுடைய கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் என்று ஆரம்பிக்கிறான் அல்லவா. இந்த வசனத்தை தொடர்ந்து பல தன்மைகளை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே குறிப்பாக நம்பிக்கையாளர்கள் தொழுகையில் பயமுடையவர்களாக, அச்சமுடையவர்களாக இருப்பார்கள் என்று ஆரம்பித்து அவர்களுடைய தன்மையை அல்லாஹ் முடிக்கும் பொழுது வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். அந்த நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய தொழுகையை பாதுகாப்பார்கள், அந்த தொழுகையை பேணுவார்கள் என்று சொல்லுகின்றான். ஹிஃபாத், அல் ஹிஃபாது அலா ஷை, ஒரு பொருளை முழுமையாக பாதுகாப்பது, ஒரு பொருளை தவற விடாமல், அதிலே குறை ஏற்படாமல் முழுமையாக பாதுகாப்பதற்கு அல் ஹிஃபாது அலா ஷை என்று சொல்வார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். யார் தங்களுடைய தொழுகையை பாதுகாப்பார்களோ அந்த மூமின்கள். மூமின்களுடைய உயர்ந்த தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது தொழுகையிலே உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றான். பிறகு அந்த தன்மையை முடிக்கும் பொழுது தொழுகையை பாதுகாப்பார்கள். தொழுகையை பாதுகாப்பது என்றால் என்ன? தொழுகையை பாதுகாப்பது என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய முறையிலே அதனுடைய நேரங்களை பேணுவது, அதனுடைய சட்டங்களை பேணுவது. சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, எப்படி ரசூலுல்லாஹ்வை நாம் தொழ கண்டோமோ அது போன்று தொழுவது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்களோ அது போன்று தொழுவது. இந்த முறையில் உள்ளச்சத்தை பேணி, முறைகளை பேணி, ஒழுக்கங்களை பேணி தொழக்கூடிய தொழுகை, அந்த தொழுகைதான் பாதுகாக்கப்பட்ட தொழுகை. யார் இப்படி தொழுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய தொழுகையை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு என்ன தெரியுமா? அந்த தகுதி என்ன தெரியுமா? உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ்
ஃபீஹா காலிதூன். இப்படிப்பட்ட மூமின்கள், இவர்கள் தான் வாரிசுக்காரர்கள், இவர்கள் தான் வாரிசுதாரர்கள். எதற்கு வாரிசுதாரர்கள்? இந்த அழியக்கூடிய துன்யாவின் செல்வத்திற்கா? நாளை ஒருவர் மரணித்து விட்டால் அடுத்து இன்னொருவருடைய கைக்கு மாறக்கூடிய இந்த துன்யாவுடைய அற்ப செல்வங்களுக்கா? அல்லாஹ் சொல்கிறான், இல்லை. அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், இவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுக்காரர்கள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய வாரிசாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்திலே மிக முக்கியமான இபாதத்தாகிய தொழுகையை பேண வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை குறித்து எத்துணை கடமைகளை நமக்கு தந்திருக்கிறான் தெரியுமா? எத்துணை சட்டங்களை நமக்கு தருகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன். நபியே, மௌத் வரை அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டே இருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது 2 உபதேசங்களை செய்கின்றார்கள். ஒன்று, தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவனம் இந்த தொழுகையின் விஷயத்தில் இருந்தது பாருங்கள். போருடைய காலம், கஷ்டமான காலம், சிரமமான காலம், எதிரிகள் அங்கே முஸ்லிம்களை கொல்லுவதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு வாள்களை ஏந்தி கொண்டு அம்புகளை கொண்டு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட நீங்கள் தொழுகையை தவறவிடக் கூடாது. ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானிதீன். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நடுநேர தொழுகையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருடைய நேரத்தில் கூட 2 ரக்காத் தொழுவதற்கு அங்கே நேரம் இருக்கும் என்று சொன்னால் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நிலைநிறுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 ரக்காத் ஆகும், பின்னாடி தொழக்கூடிய மூமின்களுக்கு 1 ரக்காத் ஆகும் அந்த தொழுகை இருந்தது. அந்த நேரத்தில் கூட தொழுகை அவர்களுக்கு மன்னிக்கப்படவில்லை. ஒரு சமயம் அஹ்ஸாபுடைய யுத்தம், அந்த நேரத்தில் எதிரிகள் புறத்திலிருந்து அம்புகள் மழையாக பொழிந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் லுஹருடைய தொழுகையை தொழ முடியவில்லை, அஸருடைய தொழுகையை தொழ முடியவில்லை, மக்ரிபுடைய தொழுகையும் அதனுடைய நேரத்திலே தொழ முடியவில்லை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷகலூனா அனிஸ் ஸலா அனிஸ் ஸலாத்தில் உஸ்தா மல அல்லாஹு புயூதஹும் வ குபூரஹும் நாரா. இந்த காஃபிர்கள் தொழுகையை விட்டு நம்மை ஈடுபடுத்தி விட்டார்களே, தொழுகையிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி விட்டார்களே, இவர்களுடைய கபர்களை, இவர்களுடைய வீடுகளை அல்லாஹ் நெருப்பால் நிரப்புவானாக. யோசித்து பாருங்கள், போருடைய காலத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை பேணுவதிலே எந்த அளவு கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி, அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படி. அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த கடமையை மறந்துவிடக் கூடாது. காரணம் என்ன தெரியுமா அன்பிற்குரியவர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீனிலே இந்த தொழுகையினுடைய தரத்தை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இந்த தொழுகைக்கு இந்த மார்க்கத்திலே என்ன தரம் இருக்கிறது இன்று தெரியும். ஷஹாதாவிற்கு உள்ள அந்த அந்தஸ்து என்ன? ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் முஸ்லிம் ஆவாரா? முஸ்லிமாக ஆக மாட்டார். ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய இன்றைய சமுதாயத்திலே ஒருவர் தொழாமல் இருப்பார், ஆனால் அவர் அந்த சமுதாயத்திலே முஸ்லிமாக கணிக்கப்படுவார். ஒருவரிடத்திலே தொழுகை இருக்காது, ஆனால் அவர் அந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உறுப்பினராக மதிக்கப்படுகின்றார். இது இஸ்லாமிய பார்வையிலே, அல்லாஹ்வுடைய கிதாப் குர்ஆனுடைய பார்வையிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸினுடைய ஒளியிலே இவர் முஸ்லிமா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக முஸ்லிமாக ஆக மாட்டார். யாரிடத்திலே தொழுகை இல்லையோ அவர் முஸ்லிம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய பல இடங்களிலே குறிப்பிடுகின்றான். குறிப்பாக சூரத்து தௌபாவுடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர், அவர் ஷிர்கை விட்டுவிட்டு குஃப்ரை விட்டுவிட்டு இஸ்லாமிற்கு வருகிறார் என்று சொன்னால் அங்கே 2 அடிப்படை விஷயங்கள் இருக்க வேண்டும். தௌபாவிற்கு பிறகு அந்த ஷிர்கிலிருந்து குஃப்ரிலிருந்து அவர் தௌபா செய்ய வேண்டும். ஃபஇன் தாபு வ அகாமுஸ் ஸலாஹ்
وآتوا الزكاة فخلوا سبيلهم. அவர்கள் தௌபா செய்து அவர்கள் தௌபா கேட்டு தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத் கொடுத்தால் அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா யார் தொழவில்லையோ, யார் ஜகாத் கொடுக்கவில்லையோ அவர்களை இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். நமக்கும் காஃபிர்களுக்கும் இடையில் உண்டான அந்த வித்தியாசம் இருக்கிறதே அது தொழுகைதான். யார் இந்த தொழுகையை விட்டார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். இன்ன பைனர் ரஜுல் வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாஹ். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கும் ஷிர்கிற்கும் குஃபுருக்கும் இடையில் உண்டான அந்த இடைவெளி இருக்கிறதே அது தொழுகையை விடுவதுதான். அப்துல்லாஹ் இப்னு ஷகீக் அல் அகீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள், சஹாபாக்களுடைய மாணவர் சொல்லுகின்றார்கள், கான அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யரவுன ஷைஅன் மினல் அஅமாலி தர்குஹு குஃப்ருன் கைர ஸலாஹ். சஹாபாக்கள் எந்த ஒரு இஸ்லாமிய செயலையும் விடுவதை குஃபுர், இறை நிராகரிப்பாக கருதியதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் தொழுகையை தவிர தொழுகையை விடுவதை சஹாபாக்கள் குஃப்ராக கருதினார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லுகின்றார்கள், இன்ன பைனர் ரஜுலி வல் குஃப்ரி வஷ்ஷிர்கி தர்குஸ் ஸலாஹ். ஒரு மனிதன், மூமினான மனிதனுக்கும் ஷிர்கிற்கும் குஃப்ருக்கும் இடையிலே உண்டான வித்தியாசம் என்ன? தொழுகையை விடுவதுதான். ஆகவேதான் பெரும்பாலான சஹாபாக்கள், அதிகமான சஹாபாக்கள், அதற்கு அடுத்து வந்த தாபிஈன்கள், அடுத்து வந்த இமாம்களுடைய அதிகப்படியான மார்க்கறிஞர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் தெரிந்த நிலையிலே வேண்டுமென்று தொழுகையை விட்டு விடுகின்றானோ, தன் மீது தொழுகை கடமை என்பதை அறிந்தும் அலட்சியத்தாலோ கவனக்குறைவாலோ தொழுகையை விட்டு வாழுகின்றானோ இவன் முஸ்லிம் அல்ல. இவனுடைய சட்டம் முர்த்தத். இஸ்லாமிய நாடாக இருக்கும் என்றால், இஸ்லாமிய கலீஃபா இருப்பாரா என்று சொன்னால் இவரை சிறையில் அடைக்க வேண்டும். இவர் தொழவில்லை என்று சொன்னால் 3 நாட்களுக்குள் தௌபா செய்து இவர் தொழுகையை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் முர்த்தத்துடைய சட்டத்திலே இவரை கொன்றுவிட வேண்டும். தொழுகையற்ற நிலையிலே ஒருவர் மரணித்து விட்டால் அவரை முஸ்லிம்களுடைய கபர்களிலே அடக்கம் செய்யக்கூடாது. எந்த அளவிற்கு கடுமையான சட்டம் பாருங்கள். அது மட்டுமல்ல, இன்னும் மூத்த மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு என்னவென்று சொன்னால், பொதுவான இன்று இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, கலீஃபாவுடைய ஆட்சி கிடையாது. அந்த நாடுகளிலே முஸ்லிம் சமுதாயத்திலே யாராவது தொழுகை இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறந்து விட்டால் அவர்களை உங்களுடைய கபர்களிலே அடக்கம் செய்யாதீர்கள். அவர்களுக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை மணமுடித்து கொடுக்காதீர்கள். அவர்களை உங்களுடைய உறவினர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த அளவிற்கு கடுமையான சட்டம் இந்த தொழுகையின் விஷயத்திலே மார்க்கத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, தொழுகையினுடைய விஷயங்களிலே பலவற்றை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒன்று, தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழுவது. யார் இந்த தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழாமல் பாழாக்குகின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றார். அப்ப யார் தொழவே இல்லையோ அவர்களுடைய தண்டனை எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இன்று குர்ஆனை அறிந்த, ஹதீஸை பேசக்கூடிய, மார்க்கத்தை பேசக்கூடிய பலருடைய உள்ளத்திலே இந்த தொழுகையை பற்றி உண்டான துடிப்பு இல்லை. இந்த தொழுகையின் மீது உண்டான பற்று கிடையாது. பேசுகின்றார்கள் மார்க்கத்தை, ஆனால் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, இந்த உம்மத்தினுடைய மூத்த சமுதாயம் இந்த தொழுகையை எப்படி மதித்தார்களோ, தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால், அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்பட்டு விட்டால், அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு அழைக்கப்பட்டு விட்டால், யாரெல்லாம் என்னென்ன வேலைகளில் இருக்கிறார்களோ அந்த வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு பள்ளியின் பக்கம் வந்து பள்ளியிலே விரைந்து அந்த தொழுகையை நிலைநாட்டினார்கள் அல்லவா? அந்த காட்சியை இன்று பார்க்க முடிகிறதா? என்ன சட்டமாகிவிட்டது? எப்ப தூங்கி எழுந்திருக்கிறோமோ அப்பே தொழுது கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லல் புர்தைனி ஃபீ ஜமாஅத்தின் தഖலல் ஜன்னah. யார் 2 தொழுகைகளை ஜமாஅத்துடனே தொழுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார்.